இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் இந்த உலகத்தில் படைத்ததற்கான ஒரு உன்னத நோக்கம் உண்டு. அவரோடு நாம் உறவு கொள்கிறவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக மாத்திரமல்ல, நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் இந்த உலகத்துல நம்ம படைத்திருக்கிறார். நாம் இந்த உலக வாழ்க்கையில வாழும்போது அநேக காரியங்களை விட்டு விலகணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். அநேக காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. நமக்கு நியமித்த ஓட்டத்துல நம்ம பொறுமையோடு ஓடணும். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி நாம் தொடர்கிறவர்களாக காணப்படணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். சில காரியங்களை நாம் விட்டு விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அந்த காரியங்களை தான் நம்ம இந்த மாதத்துல நம்ம தியானிக்க போகிறோம். எந்தெந்த காரியங்களை விட்டு நாம் விலகணும் அப்படின்னு சொல்லி, முதலாவது சங்கீதம் 34:14 இப்படி சொல்லுகிறது, தீமையை விட்டு விலகி நன்மை செய் அப்படின்னு சொல்லுகிறது. தீமையை விட்டு விலகி நன்மை செய். அப்போ நம்ம எதை விட வேண்டும், எதை விட்டு விலகணும் அப்படின்னா, தீமையை விட்டு விலகுகிறவர்களாக காணப்பட வேண்டும். எது தீமையான காரியமாய் தோன்றுகிறதோ அந்த தீமையான காரியத்தை நம்ம செய்யாதவர்களாக, அதை விட்டு விலகுகிறவர்களாக நம்ம வாழ வேண்டும். அப்பதான் நித்திய ஜீவனுக்கு நேராக நம்முடைய ஓட்டமானது ஜெயமாக ஓடி முடிக்க முடியும் அப்படின்றது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எது தீமையான காரியம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஆனாலும் இந்த உலக வாழ்க்கையில ஓடும்போது, நான் உலகத்தோடு ஒத்து போகிறதாக காணப்படும் போது, சில தீமையான காரியங்களை நான் செய்யும் போதுதான் ஒத்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம அநேகர் தீமையான காரியங்களுக்கு நம்ம துணை போகிறவர்களாக காணப்படுகிறோம். அது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 3:8-11 இவ்வாறு சொல்லுகிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். அப்போ கர்த்தருக்கு நாம் பயப்படுகிறோம் அப்படின்னா, நாம் தீமையை வெறுக்கிறவர்களாக, அதை விட்டு விலகுகிறவர்களாக வாழுவோம். நம் கர்த்தருக்கு பயப்படலை, ஆண்டவருக்கு பயப்படலை, ஆண்டவர் என்னுடைய காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம அநேக நேரங்களில் தீமையான காரியங்கள் ஏதாவது நம்ம செய்யும் போது, நம்மை சுற்றிலும் யாராவது இருக்கிறார்களா, அவர்கள் நம்மை பார்த்து கொள்ளுகிறார்களா அப்படின்னு சொல்லி மாத்திரம் நம்ம பார்க்கிறோம். ஆனா மேலே இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ஆண்டவர் நம்மளை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்படின்றத அநேக நேரங்களில் மறந்து போகிறோம். ஏன் அப்படின்னா, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இல்லை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. அதனாலதான் நம்ம தீமையான காரியங்களை செய்கிறோம். ஆண்டவர் விரும்புகிறாரு தீமையான காரியங்களை விட்டு விலகி நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஒருவேளை நம்ம வேலை செய்கிற இடத்துல, நாம் வசிக்கிற இடங்களில் சில தீமையான காரியங்கள் நாம் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்குள்ள ஒருவேளை நாம் தள்ளப்படுவோம் ஆயின், அந்த இடத்தை விட்டு நம்ம விலகுகிறவர்களாக காணப்படணும். தீமையான காரியத்தை செய்யக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. சங்கீதம் 37:27 இப்படி சொல்லுகிறது, தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். இப்போ நம்ம தீமை செய்யும் போது நம்முடைய காரியங்கள்ல நமக்கு தோல்விகள் நேரிடும். ஒருவேளை அந்த சூழ்நிலைகள்ல நமக்கு அது சாதகமாக, அந்த தீமையான காரியம் செய்ததுனால எனக்கு ஒரு லாபமான காரியம் நடைபெற்றது அப்படின்னு சொல்லி ஒருவேளை இருக்கலாம். ஆனா அது நமக்கு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதாய் காணப்படாது. நாம் நன்மை செய்யும் போது மாத்திரமே அது என்றென்றைக்கும் நமக்கு நிலைத்திருக்கிறதாய் காணப்படும் அப்படின்றது நீதிமொழிகள் 3:7 சொல்லிடுது, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லி. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மில் காணப்படுமாயின் நாம் தீமையை விட்டு விலகிறவர்களாக நம்ம காணப்படுவோம். தாவீதுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, சவுல் தாவீதை துரத்தி கொண்டே இருக்கிறான். இவன் ராஜ்யபாரத்துக்கு வந்து விடக்கூடாது, இவன் எப்படியாவது கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி துரத்துகிறவனாய் காணப்படுகிறான். ஆனா அந்த சவுலை ஒரு இடத்துல வைத்து அந்த தாவீது கையில ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிற ஒரு சூழ்நிலை போல காணப்படுகிறது. அப்ப அவன் கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, நம்ம சவுலை என்ன செஞ்சலாம், கொன்று போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா அபிஷேகம் பண்ணினவர் மேல நான் கையை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தாவீதை இரண்டு முறை என்ன செஞ்சான், அவனுக்கு அவன் தீமை செய்யும்படி அவனுக்கு அது வாய்க்கும் போல காணப்பட்ட போதிலும் அவன் தீமையான காரியத்தை சவுலுக்கு செய்யல அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இதன் மூலமாய் தாவீது என்ன செய்தான், அரியணையில் அமர்த்தப்பட்டான், சிங்காசனத்தில் உயர்த்தப்பட்டான். அவன் ஆண்டவர் சொன்னார், இருதயத்துக்கு ஏற்றவன் எனக்கு அப்படின்னு சொன்னார். தாவீத இருதயத்துக்கு ஏற்றவனாய் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, சொன்னார், இருதயத்துக்கு ஏற்றவர் சாட்சி சொன்னார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில நம்ம தீமையை விட்டு விலகுகிறவர்களாக நம்ம வாழுவோம். ஆனால் நாம் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய், நம்முடைய நித்திய ஜீவனுக்கு நேராக நம்முடைய ஓட்டம், நமக்கு எதற்காக ஆண்டவர் நம்மளை இந்த உலகத்துல வைத்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறும்படியாக நம்முடைய ஓட்டம் இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனா இந்த
உலக காரியங்கள்ல அநேக விதமான காரியங்கள், தீமையான காரியங்கள் தான் நேரிடுது. நம்ம அநேக சவால்கள் நமக்கு முன்பதாக இருக்கிறது. அதை எப்படி நாம் தாண்டி செல்வது அப்படின்னு சொல்லி ரொம்ப கடினமான சூழ்நிலைக்குள்ள தான் நம்ம இருக்கிறோம். ஒரு எடுத்துக்காட்டா நம்ம சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய மொபைல் போன் வந்து எல்லா விதமான தீமைக்கும் வேறாய் காணப்படுகிறது. அப்படி எந்த எதுல வந்து போனாலும் ஒரு தீமையை நோக்கி செல்லுகிறதாய் காணப்படுகிறது. நாம் நமக்குள் ஒரு கட்டுப்பாடு விதிக்கிறவர்களாக காணப்படணும். அது எப்போ வரும் அப்படின்னா, நம்ம கற்பனைகளுக்கு பயந்து நடக்கும்போது, ஆண்டவருக்கு பயந்து வாழும்போது இந்த காரியங்களை நம்ம செய்யக்கூடாது, இதை பார்க்கக்கூடாது, இந்த செல்போன்ல இதை நான் பார்க்க மாட்டேன், என்னுடைய இந்த சோசியல் மீடியால இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நாம் ஒரு தீர்மானம் எடுக்கிறவர்களாக, அந்த தீமையான காரியங்கள் நமக்கு நம்ம வந்து இழுக்கும் போது நம்ம அதை விட்டு விலகி ஓடுகிறவர்களாக நம்ம காணப்படணும். யோசேப்பு எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, அவனுக்கு அந்த தீமையான காரியம், பாவமான சூழ்நிலைக்குள்ள அவன் தள்ளப்பட்ட, அவன் அந்த பாவமான சூழ்நிலை வரும்போது அவன் என்ன செஞ்சான்? அதை விட்டு விலகி ஓடினான். தேவனுக்கு விரோதமா இந்த பொல்லாப்பை நான் எப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சான்? விலகி ஓடினான். அங்க யாருமே இல்லை, அவன் பாவம் செய்யறத பார்க்கறதுக்கு யாருமே இல்லை. ஆனா தேவனாகிய கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற பயம் அவனுக்குள்ள இருந்ததுனால, தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி அந்த பாவத்தை விட்டு விலகி ஓடினதுனால அந்த எகிப்து தேசத்தின் முழுவதுக்கும் அதன் அதிகாரியாய் மாற்றப்பட்டான் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த நாட்கள்ல அநேக சூழ்நிலைகள் நமக்கு எதிராக சவாலாக காணப்படுகிறது. தீமையான காரியங்கள், தீமையான செயல்பாடுகள், அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளுக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். தீமை செய்கிற நபர்களோடு நம்ம வந்து பழக வேண்டிய சூழ்நிலைகள் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல நம்ம அவங்க கூட அதிகமாக நேரம் செலவிடும் போது நம்முடைய எண்ணங்களும் அந்த தீமையான காரியங்களுக்கு நேராக செல்லும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. தீமையான நபர்கள் நம்மளோடு பழகுகிறார்களா, தீமையான நபர்களோடு நான் வந்து அதிக நேரம் செலவிடுகிறேனா அப்படின்னு சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை அப்படிப்பட்டதான காரியங்கள், தீமையான நபரோடு நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, இது தீமையான காரியம், நீங்க செய்யாதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில நேரங்கள் எல்லாம் நம்ம அவங்களுக்கு என்ன செய்யலாம்? புத்தி சொல்லலாம். அதன்படி அவங்க கேட்கல அப்படின்னா அவங்களை விட்டு விலகி இருப்பது நல்லது. தீமைக்கும் நமக்கும் எப்போதுமே வந்து இடைவெளி இருக்க வேணும். தீமையான காரியம் நம்மளுக்கு அதிகமா செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம நன்மை செய்ய முடியுமானால் நன்மை செய்யணும், இல்லைன்னா விலகி இருக்கணும் அப்படின்றது தான் வேதம் சொல்லுகிறது. தீமையை விட்டு விலகி நன்மை செய் அப்படின்னு சொல்லி இந்த நாள்ல நம்ம தியானித்தோம். தீமையான காரியம், எந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில குறுக்கிட்டாலும் செயல்பட்டாலும் நம்ம அதிலிருந்து விலகி ஓடுகிறவர்களாக வாழணும் அப்படின்றது தான் இந்த நாளுக்குரிய சிந்தனை. நம்ம ஆதாம் ஏவாளை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, ஆண்டவர் அந்த தோட்டத்துல வைத்தாரு, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது அப்படின்னு சொன்னாரு. ஆனா ஏவாள் வந்து சர்ப்பத்தின் தந்திரமான அந்த வார்த்தைகளினால என்ன செஞ்சா? அவள் தீமையை என்ன செஞ்சா? சூஸ் பண்ணா. அதனால மனித குலம் முழுவதும் சாபத்திற்குள்ளானது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை இந்த நாட்கள்ல நான் தீமையான காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறேன், இதை யார் எனக்கு என்ன செய்ய முடியும், இதனால எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை, எந்த காரியமும் இல்லை, நான் சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க துணிகரமா அந்த தீமையை செய்து கொண்டிருப்பீங்கன்னா, ஏவாள் செய்த தவறு நிமித்தமாக மனித குலம் என்ன செய்து? சாபத்துக்குள்ளானது போல உங்களுடைய சந்ததிகளும் சாபத்திற்குள்ளாகும் அப்படின்றது எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதனால தீமையை விட்டு விலகி நன்மை செய்கிறவர்களாக வாழணும் அப்படின்றதுதான் இந்த நாளுக்குரிய சிந்தனை. இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் நமக்கு தரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இயேசுப்பா, நீங்க எங்களை இந்த உலகத்துல வைத்ததற்கான உன்னத நோக்கம், நாங்க உங்களோடு ஆண்டவரே நெருங்கி வாழுகிறவர்களாக, உண்மை போல நன்மை செய்கிறவர்களாக வாழணும். நீ நன்மை செய்கிறவராக சுற்றி திருந்தீர் அப்படின்னு நாங்க வாசிக்கிறோம். நாங்க நன்மை செய்கிறதற்காகவும் ஆண்டவரே நித்திய ஜீவனை அடைவதற்காகவும் நீங்க எங்களை தெரிந்து கொண்டிருக்கீங்க. ஆனா எங்களுடைய சுயத்தினாலோ எங்களுடைய சூழ்நிலைகளினாலோ நாங்க அநேக தீமையான காரியங்களை செய்கிறவர்களாக காணப்படுகிறோம். இந்த நாள்ல யார் யார் ஆண்டவரை உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ, இந்த தீமையான காரியத்தை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து விலக்க முடியாமல் இருக்கிற அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த நேரத்துல தீமையான காரியங்கள் ஒவ்வொருடைய வாழ்வில் இருந்து விலக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் துணை இல்லாம ஆண்டவரே இந்த காரியத்தை நாங்கள் செய்ய முடியாது. இப்படிப்பட்டதான தீமையான காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நாங்கள் செய்யாதபடிக்கும், தீமையான நபர்களோடு நாங்கள் உறவு கொள்ளாதபடிக்கும் ஆண்டவரே அவற்றை விட்டு விலகுகிறவர்களாக பரிசுத்த ஆவியானவரின் துணை எங்களுக்கு தந்தரல வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் தீமையை விட்டு விலகி நன்மை செய்கிறவர்களாகவும் ஆண்டவரே என்னென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர்களாகவும் வாழும்படியான வாழ்க்கையை எங்களுக்கு தந்தரலுங்க. எங்களை தாழ்த்து உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நீர் பெருக நான் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். தேவன் தாமே தீமையை விட்டு விலகி நன்மை செய்யும்படியான கிருபைகளை நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. ஆமேன். மகிமை